முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரானின் அணு உலைகள் அழியவில்லை. உலக நாடுகள் முன்பு மூக்கறுபட்ட ட்ரம்ப். இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுத்த ஹமாஸ். 14 ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் காலி. இஸ்ரேலுக்கு விழுந்த மரண அடி. இடத்தை காலி செய்யும் டென்மார்க் நிறுவனம். பாலஸ்தீனியர்களை கொத்து கொத்தாக கொல்லும் இஸ்ரேல். உதவிக்காக காத்திருந்தவர்கள் மீது கொடூர தாக்குதல். சிரியா இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நிலவரம் என்ன? இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் பரபர அறிவிப்பு. ஒரே ஆண்டில் 99,700 கோடி செலவு. 45 லட்சம் மக்களை கொன்று குவித்த அமெரிக்கா. மத்திய கிழக்கு ஆப்கானிஸ்தானில் அலறிய உயிர்கள். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் அழிக்கப்படவில்லை என அமெரிக்காவின் உளவுத்துறை வெளியிட்ட அறிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுவதாக கூறி கடந்த 13ஆம் தேதி இஸ்ரேல் அதன் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. ஈரானும் பதிலடியாக தாக்குதலை தொடங்கிய நிலையில் இரு நாடுகளுக்கு இடையிலான போராக அது உருவெடுத்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த 22ஆம் தேதி ஈரானில் உள்ள ஃபார்டவ், நட்டான்ஸ் மற்றும் இஸ்பாஹான் ஆகிய 3 அணுசக்தி தளங்கள் மீது ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என்ற பெயரில் அமெரிக்கா நேரடி தாக்குதல் நடத்தியது. B2 ஸ்பிரிஸ்ட் ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்களை பயன்படுத்தி GBU-57A என்ற பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசியது. இதன் மூலம் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் தாக்கி அழிக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு ஆகியோர் தெரிவித்தனர். ஆனால் அமெரிக்காவின் குண்டுவீச்சால் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் சேதமடைந்திருந்தாலும் முற்றிலுமாக அழிக்கப்படவில்லை என அமெரிக்க உளவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த அறிக்கை போலியான ஒன்று, ஈரானின் அணு ஆயுதம் தயாரிக்கும் ஆற்றலை நாம் முற்றிலுமாக அழித்துவிட்டோம், அணுசக்தி நிலையங்கள் தகர்க்கப்படவில்லை என்று கூறுபவர்கள் இராணுவத்தின் வெற்றிகரமான தாக்குதலை கொச்சைப்படுத்துபவர்கள் என மறுப்பு தெரிவித்துள்ளார். ஆனால் ஈரானின் அணு உலைகள் முழுமையாக அழிக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறும் கருத்தை மீண்டும் மீண்டும் அந்நாட்டு உளவுத்துறை மறுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் அதிரடியால் ஆடி போன உலக நாடுகள். தாக்குதல்கள் இருந்த போதிலும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தில் எந்த இடைவெளியும் இல்லை என ஈரான் அறிவித்துள்ளது. ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருந்தாலும் மற்றொரு புறம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அட்டாக் செய்தாலும் அணுசக்தி தொடர்பான நடவடிக்கைகள் எந்தவித இடையூறும் இல்லாமல் தொடரும் என ஈரானின் அணுசக்தி தலைவர் உறுதிப்படுத்தியுள்ளார். செவ்வாயன்று செய்தியாளர்களை சந்தித்த ஈரான் அணுசக்தி அமைப்பின் தலைவர் முகமது இஸ்லாமி அணு உலைகளின் செயல்பாடுகளை பராமரிக்கவும் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சேதத்தை மதிப்பிடவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், ஈரானின் அமைதியான அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை கடுமையாக கண்டித்தார். மேலும் நாட்டின் அணுசக்தி உற்பத்தியில் எந்த இடையூறும் ஏற்படாமல் தொடரும் வகையில் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தது உலக நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுத்த ஹமாஸ். 14 ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் காலி. தெற்கு காசா பகுதியில் ஹமாஸின் அல்-கசாம் படைப்பிரிவினர் பதுங்கி இருந்து நடத்திய தாக்குதலில் 14 ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் உயிரிழந்தனர். 17 பேர் காயமடைந்தனர். போர்க்களத்தில் இருந்து பல வீரர்கள் காணாமல் போயிருப்பதாகவும் அவர்களின் நிலை என்ன என்பது குறித்து இதுவரை தெரியவில்லை என்றும் ஆக்கிரமிப்பு படை இராணுவம் தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்களை இராணுவ ஹெலிகாப்டர்கள் டெல் அவீவில் உள்ள டெல் ஹாஷோமர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகின்றது. தெற்கு காசா பகுதியில் வீரர்களின் கேரியரை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 605வது போர் பொறியியல் பெட்டாலியனை சேர்ந்த 8 ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும், தெற்கு காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் ஒரு வீட்டிற்குள் பதுங்கியிருந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் மீதான வெடிகுண்டு தாக்குதலில் சிலர் கொல்லப்பட்டதாகவும் அந்நாட்டு இராணுவம் அறிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கு விழுந்த மரண அடி. இடத்தை காலி செய்யும் டென்மார்க் நிறுவனம். பாலஸ்தீன இளைஞர் இயக்கத்தின் தலைமையிலான ஆர்வலர்களின் தொடர்ச்சியான போராட்டங்களுக்கு பலனாக ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலின் சட்டவிரோத குடியேற்றங்களுடன் தொடர்புடைய நிறுவனங்களுடனான வர்த்தக தொடர்பை டென்மார்க்கின் மிகப்பெரிய கப்பல் போக்குவரத்து நிறுவனமான மர்ஸ்க் துண்டித்து கொண்டது.
சர்வதேச சட்டம் மற்றும் அடிப்படை மனித உரிமைகளுக்கு இணங்குவது விருப்பத்திற்குரியது. இஸ்ரேலின் சட்டவிரோத குடியேற்றங்களுடன் வணிகம் செய்வது இனி சாத்தியமில்லை என மர்ஸ்க் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் அதன் செயல்பாடுகளை மதிப்பாய்வு செய்ததைத் தொடர்ந்து சர்வதேச சட்டத்தை மீறி சுமார் 5 லட்சம் இஸ்ரேலியர்கள் வசிக்கும் குடியிருப்புகளில் செயல்படும் நிறுவனங்களின் பெயர்களை வரைபடமாக்கும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர் ஆணையரின் வழிகாட்டுதலை பின்பற்ற முடிவு செய்துள்ளதாக மர்ஸ்க் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. காசா மீதான இனப்படுகொலைக்காக இஸ்ரேல் ராணுவம் பயன்படுத்தி வரும் F-35 போர் ஜெட் பாகங்களை கொண்டு செல்வதை மர்ஸ்க் நிறுவனம் அடுத்ததாக நிறுத்த வேண்டும் என போராட்டக் குழு அழைப்பு விடுத்துள்ளது. பாலஸ்தீனியர்களை கொத்து கொத்தாக கொல்லும் இஸ்ரேல், உதவிக்காக காத்திருந்தவர்கள் மீது கொடூர தாக்குதல். இஸ்ரேலின் பாலஸ்தீனத்தின் மீதான தனது கொடூர தாக்குதல்கள் தற்போது 8 மாதங்களை கடந்து 9வது மாதத்திற்குள் நுழைந்துள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை இன்று அதிகாலை காசா முழுவதும் நடத்திய தொடர்ச்சியான தாக்குதல்களில் 27 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் டஜன் கணக்கானவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய காசாவில் உள்ள வாட்டி காசா பகுதிக்கு தெற்கே உள்ள சலா அல்தீன் தெருவில் உணவு மற்றும் சில உதவிகளுக்காக காத்திருந்த பாலஸ்தீனியர்களை குறிவைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தாக்குதல் நடத்தியதில் 8 பேர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தனர். தென்மேற்கு காசா நகரத்தின் நெட்சாரிம் பாதையில் உதவிக்காக காத்திருந்த அப்பாவி பாலஸ்தீனியர்கள் மீது கொடூர தாக்குதலை கட்டவிழ்த்துவிட்ட இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அதிலும் திருப்தி அடையாமல் இறந்த இளைஞர்களின் உடல்களை அங்கிருந்த கிணற்றுக்குள் தூக்கி வீசும் நெஞ்சை பதைக்க வைக்கும் காட்சிகளை பாலஸ்தீனிய ஊடகங்கள் ஒளிபரப்பி வருகின்றன. தெற்கு அல் நுசைராத் அகதிகள் முகாமின் வடக்கு பகுதியில் நடந்த தாக்குதலில் 6 பாலஸ்தீனியர்கள் படுகாயமடைந்தனர். டெய்ர் அல் பலாவில் ஒரு வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டனர். இதனிடையே கிழக்கு காசாவிலிருந்து கிழக்கு அல் சாய் டவுனிற்கு இடம்பெயர்ந்தவர்கள் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய தாக்குதலில் 5 பாலஸ்தீனியர்கள் பரிதாபமாக பலியாகினர். வடக்கு காசாவில் ஜபாலியாவில் 2 வீடுகளின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிரியா இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நிலவரம் என்ன? இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் பரபர அறிவிப்பு. இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர் சிரிய அதிகாரிகளுடன் அரசியல் மற்றும் பாதுகாப்பு பேச்சுவார்த்தைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். இஸ்ரேலுக்கும் புதிய சிரிய அரசாங்கத்திற்கும் இடையே தினமும் நேரடி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர் சாச்சே ஹனக்பி தெரிவித்துள்ளார். நெசட்டின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு குழுவினர் இரு தரப்பினருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை முயற்சியின் ஒரு பகுதியாக அரசியல் மற்றும் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு குறித்து பேசி வருவதாகவும் அந்த குழு இரு நாட்டிற்கும் இடையிலான பேச்சுவார்த்தையை மேற்பார்வையிட்டு வருவதாக ஹனக்பி தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கும் சிரியாவில் உள்ள ஆட்சியாளர்களுக்கும் இடையே அனைத்து மட்டங்களிலும் நேரடியான தினசரி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் தான் அங்குள்ள அரசியல் அதிகாரிகளுடன் சேர்ந்து அதனை வழிநடத்துவதாகவும் கூறியுள்ளார். சிரியாவில் அல் அசாத் தலைமையிலான அரசு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கவிழ்ந்தது. அதிபராக இருந்த அல் அசாத் ரஷ்யாவிற்கு தப்பிச் சென்றார். இதனையடுத்து சிரியாவில் ஆட்சியை கைப்பற்றிய ஹயாத் தஹீர் அல் ஷியாம் அதிபராக பதவியேற்றார். கடந்த மாதம் சிரியாவில் சன்னி பிரிவினருக்கும் டுரூஸ் மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. இஸ்ரேலிலும் டுரூஸ் மத மக்கள் வசித்து வருவதால் பதற்றத்தை தணிப்பதற்காக இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. தோஹாவிற்கு அருகே அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலுக்கும் கத்தாருடன் மோதுவதற்கு ஈரான் எந்த நோக்கத்தையும் கொண்டிருக்கவில்லை என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானியுடனான தொலைபேசியில் உரையாடிய ஈரானின் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் தோஹாவிற்கு அருகில் உள்ள அமெரிக்காவின் விமானப்படை தளத்தின் மீது ஈரான் நடத்திய பதிலடி தாக்குதலை தொடர்ந்து தன்னையும் கத்தாரின் மதிப்பிற்குரிய மக்களையும் சமாதானப்படுத்துவதே தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டதாக முதலில் அவர் உறுதிப்படுத்தினார்.
இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுக்கவே கத்தாரில் உள்ள அதன் விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் இதனை ஈரானுக்கும் நட்பு நாடான கத்தாருக்கும் இடையிலான மோதலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் போரை நிறுத்த ஷேக் தமீம் எடுத்த அனைத்து முயற்சிகள் மற்றும் ஈரானியர்களுடனான ஆதரவு, ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பிற்கும் ஜனாதிபதி பாராட்டு தெரிவித்தார். கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படவில்லை என்றும் பயன்படுத்தப்படாது என்றும் உறுதியளித்த கத்தார் அமீம் ஷேக், எதிர்காலத்தில் ஈரானுடனான எங்கள் உறவுகளை ஆழப்படுத்துவது மற்றும் விரிவுபடுத்துவது பற்றி நாங்கள் யோசித்து வருவதாகவும் கூறியுள்ளார். ஒரே ஆண்டில் 99,700 கோடி செலவு, 45 லட்சம் மக்களை கொன்று குவித்த அமெரிக்கா. மத்திய கிழக்கு ஆப்கானிஸ்தானில் அலறிய உயிர்கள். உலகிலேயே இராணுவத்திற்காக அதிக தொகை செலவிடும் நாடாக அமெரிக்கா உள்ளது. சீனாவை விட 3 மடங்கும் ரஷ்யாவை விட 7 மடங்கும் செலவிடுகின்றது. 2024ஆம் ஆண்டில் அமெரிக்கா தனது இராணுவத்திற்காக $997 பில்லியன் செலவிட்டுள்ளது. இது உலகளாவிய இராணுவ செலவினங்களில் 37% என்று ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஈரான் மீதான தாக்குதலுக்காக மட்டும் யாருமே யோசிக்க முடியாத அளவிற்கு அமெரிக்கா செலவிட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையிலான போரில் உள்ளே நுழைந்த அமெரிக்கா ஈரானின் 3 முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது 7 B-2 ஸ்டெல்த் குண்டுகளை வீசின. இதற்காக 7 B-2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன. இதன் மதிப்பு $2.1 பில்லியன் ஆகும். மேலும் ஃபோர்டோ மற்றும் நட்டான்ஸ் அணுசக்தி தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்காக 14 குண்டுகளை அமெரிக்கா பயன்படுத்தியதாக தெரிகின்றது. குண்டுவீச்சு விமானங்கள், போர் விமானங்கள், டேங்கர்கள், கண்காணிப்பு விமானங்கள் மற்றும் துணை குழுக்கள் உட்பட 125க்கும் மேற்பட்ட அமெரிக்க விமானங்கள் இந்த பணியில் பங்கேற்றுள்ளன. இதற்காக மட்டும் பல நூற்றுக்கணக்கான $1 மில்லியன் அமெரிக்கா வாரி இறைத்துள்ளது. அமெரிக்கா மத்திய கிழக்கு மற்றும் ஆப்கானிஸ்தானில் நடத்திய போர்களுக்கு செலவிட்ட தொகையை காட்டிலும் அதனால் பலியான மக்களின் உயிர்கள் மிக 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 அதிகம். பிரவுன் பல்கலைக்கழகத்தின் வாட்சன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்நேஷனல் பப்ளிக் அஃபேர்ஸ் நடத்திய பகுப்பாய்வின்படி 2001 முதல் அமெரிக்கா தலைமையிலான போர்கள் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈராக், சிரியா, ஏமன் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த சுமார் 9,40,000 மக்களின் மரணத்திற்கு நேரடி காரணமாக அமைந்துள்ளது. இந்த கணக்கில் உணவு, சுகாதார பராமரிப்பு மற்றும் போரால் பரவக்கூடிய நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை சேர்க்கப்படவில்லை. அதையும் சேர்த்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3.6 மில்லியன் முதல் 3.8 மில்லியன், அதாவது 36 லட்சம் முதல் 38 லட்சம் வரையிலான மக்களை குறிக்கின்றது. ஆக மொத்தம் 45 லட்சம் முதல் 47 லட்சம் வரை தொடுகின்றது. அமெரிக்கா நடத்திய போர்கள் மூலமாக இதுவரை 30,000 அமெரிக்க இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நாடு வாரியாக பார்த்தால் ஆப்கானிஸ்தான் போரில் 2,43,000 பேரும், ஈராக்கில் 3,15,000 பேரும், சிரியாவில் 2,69,000 பேரும், ஏமனில் 1,12,000 பேரையும் அமெரிக்கா கொன்று குவித்துள்ளது. செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதாக கூறி 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மீது போர் தொடுத்தது. மார்ச் 20, 2003ஆம் ஆண்டு, அதாவது 2 ஆண்டுகள் நீடித்த இந்த போரில்தான் அமெரிக்கா 3,15,000 அப்பாவி மக்களை கொன்று குவித்துள்ளது. வாட்சன் நிறுவனத்தின் கூற்றுப்படி அக்டோபர் 2001 முதல் ஆகஸ்ட் 2021 வரை அவை குறைந்தது 5,58,000 நேரடி இறப்புகளுக்கு அமெரிக்கா காரணமாக இருந்துள்ளதாக கூறப்படுகின்றது. கடந்த 20 ஆண்டுகளில் மட்டும் அமெரிக்கா போருக்கு நிதி உதவி அளிப்பதற்காக $5.8 டிரில்லியன் செலவிட்டுள்ளது. இதில் பாதுகாப்புத்துறைக்கு 2.1 டிரில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. உள்நாட்டு பாதுகாப்பிற்காக $1.1 டிரில்லியன், பாதுகாப்புத்துறையின் அடிப்படை பட்ஜெட்டிற்காக $884 பில்லியன், வீரர்களின் மருத்துவ பராமரிப்புக்காக $465 பில்லியன் மற்றும் போருக்கு நிதியளிக்க எடுக்கப்பட்ட கடன்களுக்கான வட்டி செலுத்துவதற்காக $1 டிரில்லியன் செலவிடப்பட்டுள்ளது.
இஸ்ரேலுடனான அமெரிக்காவின் 2016 முதல் 2028 வரையிலான ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆண்டிற்கு 3.8 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கி வருகின்றது. அமெரிக்காவின் இந்த நிதி உதவியை கொண்டு இஸ்ரேல் ஜூன் 24, 2025 வரை குறைந்தது 56,077 பாலஸ்தீனியர்களை கொன்று குவித்துள்ளது. சுமார் 1,31,848 பேர் காயமடைந்துள்ளனர். வல்லரசு என்ற பெயரில் இப்படி லட்சோப லட்சம் மக்களை அமெரிக்கா தனது பணம் மற்றும் படை பலத்தினால் அழித்தொழித்து வருகின்றது.